ஆக்சுவலாக இப்போ யூஎஸ் வந்து ஒரு லாஸ்ட்டாக வந்து நம்மளது ஒரு ட்ரையல் ஆர்டர்ஸ் வந்து ஒரு 21 கண்டெய்னர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு கோடி முட்டை வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் வந்து ஷிப் ஆயிடுச்சு. ஸோ அது போய் இப்போ எல்லாம் குவாலிட்டி எல்லாமே அக்செப்டன்ஸ் ஆகி அதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. பட் ஃபர்தர் ஆர்டர்ஸ் வரல. எதனாலனா இது எல்லாமே வந்து இந்த அங்கே ரீச் ஆனதே வந்து ஜூலை மிடில் தான் ரீச் ஆச்சு. ஸோ ஆகஸ்ட்லேருந்து டேரிஃப் வரும் அப்படிங்கிறனால பையர்ஸ் யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டல ஒன்று. செகண்ட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 25% டேரிஃப் போட்டிருக்காங்க. ப்ளஸ் 25% சொல்கிறோம். க்ளோஸ் டு 50% சொல்லியிருக்காங்க. பட் இட் எதுவுமே காங்க்ரீட்டாக நம்மளுக்கும் தெரியல. அங்கே இம்போர்ட்டர்ஸுக்கும் வந்து பெரிய அவேர்னஸ் இல்லை இதை பற்றி. ஏன்னா எவ்ரிடே இந்த டேரிஃப் இஷ்யூ வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷனாக இருக்கிறதுனால எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஸோ இதனாலே மெயினாக வந்து அங்கே இம்போர்ட்டர்ஸ்லாம் வந்து இந்தியன் எக்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு தயக்கம் காட்டுறாங்க. ஏன்னா இந்தியா வந்து 50% டேரிஃப்னா மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து 15% ஆல்மோஸ்ட் 35% வந்து இங்கேருந்து அனுப்புனா அதோட அவங்களுக்கு காஸ்ட் கூடுது. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்தியாவிலேருந்து எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. அண்ட் இதனால் வந்து இங்கே இங்கே அது ஒரு மார்க்கெட் நம்மளுக்கு பிக்கப் ஆகுங்கிற ஒரு தைரியத்தில் நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸும் இருந்தோம். ஸோ இப்போ அது வந்து ஒரு ஆசிலேஷனில் இருக்கிறனால இப்போ எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டுமே நம்மளது மிடில் ஈஸ்ட் தான். ஸோ மிடில் ஈஸ்ட்டில் இப்போ சம்மர்னால அங்கே கன்சப்ஷன் குறையுது. ஸோ எக்ஸ்போர்ட்டும் குறைஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 30-40% மேலே எக்ஸ்போர்ட்டும் குறைஞ்சிருச்சு மந்த் ஆன் மந்த் பார்த்தீங்கன்னா. இது இன்னும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் டூ மந்த்ஸ்க்கு இந்த சினாரியோஸ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் இது வந்து லோக்கல் ப்ரைஸஸில் இம்பேக்ட் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மந்த் இருந்த ப்ரைஸுக்கும் இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் இம்பேக்ட் இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.